ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, லாஸ்ட்டாக டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் கவர் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு வேரியபிளில் ஒரு டேட்டா டைப் தான் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, மல்டிபிள் டேட்டா டைப்ஸையும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அங்கே கிரியேட் பண்ண பாருங்க. ஸோ லெட் நம் கோலன் நம்பர். ஸோ நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இல்லை, எனக்கு வந்து நம்பர் ஸ்டார்டிங்லேயே இருக்காது, இப்போ நான் ஒரு ஏபிஐ டேட்டா மாதிரி யூஸ் பண்ணுறேன், எனக்கு நம்பர் அங்கேருந்து தான் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் இதை நல்லா வச்சிருக்கணும். ஸோ நான் இப்போ நல்ல வைக்கும் போது என்னால் வைக்க முடியல. ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்திருக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எனக்கு நல்லா வைக்கணும் அப்படின்னா, ஸோ நம்பருக்கு அப்புறம் ஒரு பைப் சிம்பிள் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நல் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வேரியபிளில் நல்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், நம்பரையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்ல வேணாம், எனக்கு நல்லுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ரிங்கு அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ இங்கே நம்ம ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்றில் நம்பரும் இல்லைனா ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும். அதனால தான் எரர் காட்டுது, நீங்கள் நல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10 அப்படின்னு போட்டோம்னா ஓகே ஆகும். ஸோ இல்லை எனக்கு ஸ்ட்ரிங்கு வேணும் அப்படின்னா அதையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே வேரியபிள்ஸில் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ எப்படி பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை டேட்டா டைப். ஸோ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம், அதோட டேட்டா டைப்பை வாய்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, எனக்கு இப்போ என் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டர் சென்ட் பண்ணணும். அப்போ நான் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹானஸ்டான ரிவ்யூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ genreviews.online. ஸோ இவங்க வெப்பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து அதுக்கு ஜென்யூனான ரிவ்யூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட், அதாவது ஹெட்செட், ஸோ ஃபோன், மொபைல், லேப்டாப், ஃபோனு மொபைல் ஒன்று தானே, ஓகே, லேப்டாப் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஜென்யூனான ரிவ்யூஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணிட்டு வாங்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பேராமீட்டர் எதுவும் சென்ட் பண்ணலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அதை நம்ம அந்த டைப்பில் கொடுத்துரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேராமீட்டரை வாங்குகிற ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறது அப்படின்னு எழுதுறோம். ஓகே, ஃபங்க்ஷன் பேரம் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் எதையும் ரிட்டர்ன் போகிறது இல்லை. ஸோ வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸை எல்லாம் பேராமீட்டர்ஸாக வாங்க போகிறேன். ஸோ ஆர்குமெண்ட் பேராமீட்டர் அதெல்லாம் குழப்பல மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண தெளிவாயிடும். ஓகேவா? ஸோ வாங்க போகிறோம். என்ன வாங்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஏ ஒரு வேரியபிளையும் பின்னு ஒரு வேரியபிளையும் வாங்குகிறோம். ஓகே, நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, உள்ள console.logல a + bன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இந்த ஏக்கு கீழே ஒரு 3 புள்ளியும் பிக்கு கீழே ஒரு 3 புள்ளியும் தெரியும். அது என்ன ஆயிருக்குன்னா எனி அப்படின்ட்டு அசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இல்லை, எனக்கு எனின்னு வரக்கூடாது, நீங்கள் வந்து நம்ம கூட்ட தான் போகிறோம். அப்போனா என்ன பண்ணால் ரெண்டுமே நமக்கு நம்பராக தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ஏ எனக்கு நம்பராக தான் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ தென் பி என்ன ஆகணும், பி எனக்கு நம்பராக தான் வரணும் அப்படிங்கிறத இங்கே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்குகிற பேராமீட்டர்ஸை கூட இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்பால் டிஃபைன் பண்ணி வாங்கும்போது நம்மளோட ஃபங்க்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே ஏ நம்பருன்னு இருக்கு, நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ பேரம் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஏ நம்பர்னு இருக்கு. ஸோ 4 அனுப்பிட்டு இன்னொன்று ஸ்ட்ரிங்கில் 9ன்னு அனுப்பிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே நம்பர் அப்படின்ட்டு வைக்கலை அப்படின்னா இந்த எரர் வராது. ஓகேவா? இப்போ நமக்கு ஆனால் என்ன ஆகும், அவுட்புட்டில் தவறு வரும். ஸோ இங்கே 9ன்னு போகிறதுனால ஒரு வேளை கூட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே இங்கே ஹச் இந்த மாதிரி ஏதாவது
ஸ்ட்ரிங் போயிருச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா சரியா வராது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, ஸோ இங்கேயே நான் நம்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து எரர் காட்டிடும் நான் கால் பண்ணும்போது. ஸோ இங்கேயே நான் என்னதான் பண்ண முடியும்னா, ஒரு நம்பரை தான் அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏதாவது எழுதும்போது, நம்ம இந்த மாதிரி வாங்குற ஆர்குமெண்ட்ஸ்க்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் டேட்டா டைப் செட் பண்ணி வாங்கினோம்னா, நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து இன்னுமே நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த எரர் வந்து கம்மியாயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதிலேயே நம்ம ரிட்டர்ன் கூட எழுதலாம். ஸோ இப்போ நான் இங்கே ரிட்டர்ன் எழுத போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதுனோம்னா இங்கே வாய்டுன்னு வைக்கக்கூடாது. இங்கே வந்து நம்பர் அப்படின்னு வச்சிடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்லாம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து கவர் பண்ணாத டாபிக். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இங்கே வந்து லெட் போட்டிருக்கோம். ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், ஒரு கிளாஸ், அதாவது டைப் ஸ்கிரிப்ட்லேயே கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது உள்ள யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ்லாம் எப்படி டேட்டா டைப் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போது ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எப்பயும் போல தான். ஸோ கிளாஸ் மை கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். ஸோ கிளாஸ்னா என்ன, கிளாஸ்னா அதில் கிளாஸ் கால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். எவ்வளோ பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டார் இருக்கும். ஸோ அது இருக்காது, நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம், அது எழுதாட்டி எழுதிடலாம். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா அதில் போட்டிங்கன்னா உங்கள் கிளாஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும்போது அது வந்து ரன் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஓகே. இது உள்ள ஒரு வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம்னா அது வந்து எனக்கு நம்பர் டேட்டா டைப் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுறது லெட் ஏன்னு கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் இது வெளியே கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் ஏ கோலன் நம்பர் ஈக்குவல் டு 64 இப்படின்னு நார்மலாக ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுவோம். அதே நீங்கள் கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் அந்த லெட்லாம் போட வேண்டாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஏ கோலன் நம்பர் ஈக்குவல் டு 64 அப்படின்னு போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இதான் கிளாஸுக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஓகே. தென் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கீவேர்டு போட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதே ஃபங்க்ஷன் நான் உள்ளே கிரியேட் பண்ணுறேன்னா ஸோ பேரம், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா என் ஃபங்க்ஷன் முடிஞ்சு. ஸோ இதுக்கு டைப் எங்கே டிஃபைன் பண்ணுவோம், இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கோலன் வாய்ட். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு. பேராமீட்டர் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. ஸோ பேரம் ஃபங்க்ஷன், ஸோ அதில் ஏ வாங்குவோம். ஸோ ஒரே ஒரு பேராமீட்டர் வாங்குவோம். ஸோ நம்பர் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணுற போகிறேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஏ ஏ ப்ளஸ் 10 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்பராக என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ பி அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்பர் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு 78 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்பரை நான் என்ன பண்ணுவேன், இங்கே 10ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக எனக்கு இந்த பியை வந்து இந்த ஏயோட அடிஷன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நார்மலாக இப்போ இந்த நம்பர் நல்ல வச்சுருக்கோங்களா, இங்கே வந்து 10 வச்சுக்கலாம். ஸோ 10ன்னு வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ டேரெக்டாக ப்ளஸ் நம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், ஸோ இங்கே எரர் காட்டுது. ஸோ நம்ம இஸ் பாசிபிளி நல் அப்படி இருக்குது. ஸோ அந்த நல்ல வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எரர் காட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இஃப் கிளாஸ்க்குள்ளே போடணும். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்னா இது இங்கேருந்து அப்படியே எடுத்துட்டு இஃப் நாம் இருந்தால் போடுங்க அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அந்த எரர் போயிடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அப்படி தான் போடணும் ஆக்சுவலாக. ஸோ போட்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. ஓகே. ஸோ நமக்கு நம் இருந்தால் இது நல்லா இல்லாத போது நம்ம வந்து இதை போட்டுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா டேரெக்டாக உள்ளே இப்படி போட்டுருவீங்க. அதே நீங்கள் கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே வேரியபிளாக ஒரு அதாவது கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிளை கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ண முடியாது, பி அப்படின்னு போட முடியாது. ஓகேவா? பின்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன காட்டுதுன்னா எரர் காட்டும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ
ஸோ திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் டாட் பி அப்படின்னு போட்டிங்கன்னா தான் அது ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆன்லைனில் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு ஆன்லைன் கம்பெனியில் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே நம்ம கம்பெனியில் எடுத்தாச்சா? ஸோ நம்ம கோடை காப்பி பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம கிளாஸ் மற்ற கோடையும் காப்பி பண்ணிக்கிடுவோமா? இப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இந்த நம்பரை கூட்டியிருக்கோமா? பேரம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம கால் பண்ணலாம். இப்போ பேரம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்க. ஸோ 11 வந்திருக்கு. ஸோ என்ன 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மள ஒரு 10 இருக்கு. ஏ வந்து 4 4 7 11 அதுதான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா எல்ஸ் போட்டிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ எல்ஸ் கேன்சல். ஓ இல்லை ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா கன்சோல் லாக் மட்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த கன்சோல் லாகை நம்ம என்ன பண்ணிடலாமா கட் பண்ணி இது உள்ளே போட்டலாம். ஓகேவா? ஓகே இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் நம் அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கான இது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்னா எனக்கு 21 வரும்னு நினைக்கிறேன். 21 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நல்லுன்னு வச்சுறேன். ஸோ நல்னு வச்சுட்டு நான் ரன் கொடுத்தோம்னா இப்போ என்ன வரும் 11 வரும். ஸோ ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை ஒரு நார்மலாக கிளாஸ்க்கு வெளியே உள்ள ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணி ரன் பண்ணுறது பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டலாம். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடும். கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே இப்போ இந்த கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஏ இருக்குது, ஒரு பி இருக்குது. ஸோ இந்த ஏ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அவுட் சைட்லேருந்து வாங்குகிறோம். ஸோ அதனால் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ மை கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா பேரம் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஸோ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வெறுமனே பீன் போட போகிறேன். ஸோ வெறுமனே இங்கே பீன் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓபிஜே டாட் பேரம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்ணி நான் 5 அப்படின்னு அனுப்பிட்டு இங்கே வந்து கன்சோல் லாக் பண்ணிடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாகில் ஏ ப்ளஸ் பி ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். எரர் வரும் பார்த்தீங்களா? எரர் வருதா? ஸோ இவங்களே சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் வந்து திஸ் யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணணும்னா வெறுமனே கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிளை ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது வெறுமனே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? 83ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டு தானே? இங்கே 78 தான் வச்சுருக்கோம். இங்கே ஒரு 5 83. ஓகே இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் மெத்தட்ஸு அதுக்கப்புறம் கிளாஸில் உள்ள பாலிமார்பிசம் இதெல்லாம் பற்றி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு என்டையர் வீடியோ இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஜாவா டைப் ஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற உங்களுக்கு புரிதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவீங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி அதாவது நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் அந்த லெட்டு கான்செப்ட் கீவேர்டு யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா திஸ் கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக திஸ் கீவேர்டெலாம் போட வேண்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் உள்ளே இருக்க யூஸ் பண்ணுறோம்னா திஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக பீன் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா திஸ் டாட் பி வந்துடும். உங்கள் பிஎஸ் கோடு உங்கள் லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அது வந்து வந்துடும். சில டைம்ஸில் வராது. அந்த டைம்ஸில் நீங்கள் அதுவே எரர் காட்டிடும். ஸோ இப்போ நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே இங்கே எரர் காட்டிடும். எரரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா திஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுவே சொல்லும். ஸோ அப்போது நீங்களே இங்கே திஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓகே கூட. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேரியபிளில் எப்படி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே இன்னொரு கான்செப்ட். ஸோ அதே கான்செப்டை அதே மாதிரி கிளாஸ்க்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளே ஒரு சொல்கிறேன். சரி இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ இதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். string. ஸோ 2 டேட்டாபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளே இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ இது என்னவா இருக்கும்னா அன்டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணி அங்கேருந்து டேட்டா வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி நாட் சிம்பிள் போட்டுக்கலாம்.
ஸோ நாட் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்கள் டேட்டா வர்ற வரைக்கும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லுன்னு டிஃபைன் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு போனஸ் மெத்தடாக வச்சுக்கோங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆங்குலர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆங்குலர் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் அந்த இதெல்லாம் பற்றி பேசுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ வர்ற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம நல்லுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஓகேவா? ஸோ இதோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த வீடியோல நம்ம என்னலாம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தோம், ஒரு வேரியபிள்ல எப்படி மல்டிபிள் டேட்டாடைப்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபங்ஷன்ல பாராமீட்டர் சென்ட் பண்ணும்போது அதுக்கான டேட்டாடைப்ஸ் எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தென் கிளாஸ்க்குள்ள எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது பார்த்தோம். ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ண பார்த்தோம். ஃபங்ஷன் வித் பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அது உள்ளே எப்படி ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் டேட்டாடைப்ஸ் வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு அன்டிஃபைன்டு வேரியபிள் அதாவது அதுக்கு வேல்யூ வர்ற வரைக்கும் அது நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் எப்படி பண்றது, அதாவது நாட் சிம்பிள் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க டைப்ஸ்கிரிப்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைப்ஸ்கிரிப்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்குலர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால டைப்ஸ்கிரிப்ட் பற்றி ஓரளவு நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆங்குலர்லேருந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இதை தாண்டி என்ன தேவைப்படும் அப்படின்னா ஸோ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ன எழுத முடியாது அப்படின்னா ஸோ டைப் இல்லைனா இன்டர்ஃபேஸ் வந்து கிளாஸ்க்குள்ளே எழுதக்கூடாது. ஸோ கிளாஸ்க்கு அவுட் சைடு தான் எழுதி அது உள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டைப் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.